உங்க குடும்பத்தை குறித்த காரியத்தை, உங்க பிள்ளைகளை குறித்த காரியத்தை, உங்க புருஷனை குறித்து, உங்க மனைவி குறித்த காரியத்தை வேற யார்கிட்ட சொல்லி அழாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் செய்கிற தவறு இது. ஆவியானவர் பாரப்படுத்துகிறார் இந்த வார்த்தையை. நீ சொல்லி அழ வேண்டிய ஒரே இடம் அப்பா சமூகத்துல மட்டும். அங்க நீ சொல்லி அழுவேனா அந்த கண்ணீரா அல்ல, அது விதையாய் தான் மாறிக்கொண்டிருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தையை சொல்றேன், அன்புள்ளவே, பல நாட்கள் ஆயிடுச்சு, பல வருஷங்கள் ஆயிடுச்சு, இன்னும் நான் அப்பா சமூகத்துல தான் அழுதுட்டு இருக்கிறேன்னா அழுகை நிறுத்திராத. ஒரு டைம் உனக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ விதைக்கிறது தேவ ராஜ்யத்துல, நீ விதைக்கிறது தேவ சமூகத்துல, நிச்சயமாய் அதை பலன் உண்டு பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைவிட்டு போன பிறகும் ஆமென், ஆகார் அழுத பிறகு கூட என் ஆண்டவர் அந்த அழுகைக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரானால் ஆமென், என் கைவிட்டு செலது போயிடுச்சு, இன்னைக்கு அழுதுட்டு தான் இருக்கிற, கர்த்தர் நிச்சயம் பதில் தருவார்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ அழுகை நிறுத்திராத, உங்கள் அழுகை நிறுத்திராதீங்க, உங்கள் கண்ணீர் விழுகிறது. ஆமென், நான் அதை இப்படி சொல்றேன், நீ அழல, நீ விதைச்சிட்டு இருக்கிற, நீங்க விதைக்கிறீங்க, நீங்க அழல, நீங்க விதைக்கிறீங்க. பார்க்கிறவங்களுக்கு இவங்க என்ன அழுதுட்டே இருக்கிறாங்க, பார்க்கிறவங்களுக்கு எப்படி தோணும் தெரியுமா, இவங்க என்ன எப்ப பார்த்தாலும் அழுதுட்டு இருக்கிறாங்க. பரலோகம் எப்படி பார்க்க தெரியுமா, இவன் கண்ணீரோடு விதைச்சிட்டு இருக்கிறான். அள்ளி தூவு விதைய அவன் கண்ணீரோடு விதைக்கிறான். ஆமென். அப்படி பார்க்கும் போதே பரலோகம் எப்படி பார்க்குது தெரியுமா, சீக்கிரத்திலே கம்பீரமா இவன் அறுக்க போகிறான், சீக்கிரத்திலே கம்பீரமாய் அறுக்க போகிறான். எத்தனை பேர் விசுவாசித்து இந்த காலை நேரத்தில் நான் அழுறது வீண் அல்லன்னு நம்புறவங்க, என் கண்ணிலிருந்து வடிகிற கண்ணீர் வீண் அல்லன்னு விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் ஆவி நிறைந்த அபிஷேகத்தோடு நீ அழுகிறது வீணல்ல. க்ளோராபா ஷகதல ரிகபகதல ரிகதரா லிகரபா ஷந்தல ரிகதலரா. ஹalleluya, ஹalleluya. ஆகார் அழுதது வீணாய் போகல. ஆமென், ஆமென். உங்க கண்ணீர் எல்லாம் அவர் துருத்தியில், கண்ணீர் வீணால் ஒப்பி எடுத்து തുരുത്തിയിലാക്കുന്ന നാഥനുണ്ട്. തുരുത്തി നിറയുമ്പോൾ അളന്നെടുത്ത് நம்பிக்கையோட சொல்லுங்க, கண்ணீர் வீணாலும், கண்ணீர் வீணாலும் തുരുത്തിയിലാക്കുന്ന നാഥനുണ്ട്. துருத்தி நிகழும்போல் அழந்தெடுத்து அனுக்கிரகமே. ஆகாரின் துருத்தில தண்ணீர் தீர்ந்து அவர் துருத்தில அவள் கண்ணீர் நிரம்பினதும் அவள் கண்ணுக்கு துறவு தெரியுது. அவன் என் துருத்திய நான் நிரப்புறது பதிலா அவர் துருத்திய நான் நிரப்பிட்டேனா, எனக்காய் காண்பிக்க வேண்டியதை கர்த்தர் காண்பிப்பார். இந்த வார்த்தையை சொல்லும் போதே சில உள்ளங்களுக்கு பலனா சொல்றேன், நீங்க அழல விதைக்கிறீங்க. அன்பு சகோதரா, நீ அழல விதைச்சிட்டு இருக்கிறீங்க. அன்பு சகோதரி, நீங்க அழல விதைச்சிட்டு இருக்கிறீங்க. பார்க்கிறவங்களுக்கு பைத்தியமா தெரியும், சீக்கிரத்தில் கர்த்தர் பலனோடு உன்னை நிறுத்துவான், சீக்கிரத்தில் பலனோடு நிறுத்துவான். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க கொஞ்சம் அபிஷேகத்தோடு ஆராதிக்க விரும்புகிறவர்கள், அப்பா என்ன நீர் இப்படி ஒரு பாத்திரமா வச்சிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், இப்படி ஒரு பாத்திரமா வச்சிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், இப்படி ஒரு பாத்திரமா. உங்க குடும்பத்துல வேற யார் கண்ணில் வடியாத கண்ணீர் உங்க கண்ணில் கர்த்தர் வடிக்க வச்சிட்டு இருக்கிறானா, உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கு நீ விதைச்சிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். உன் புருஷனுக்கு நீ விதைக்கிற, உன் பிள்ளைகளுக்கு நீ விதைக்கிற, உன் மனைவிக்கு நீங்க விதைக்கிறீங்க, உங்க பெற்றோருக்கு நீங்க விதைச்சிட்டு இருக்கிறீங்க. ஹalleluya, ஹalleluya, ஆமென். திரும்ப சொல்றேன், இங்க இருக்கிற அநேகர் இன்னைக்கு இப்படி ஒரு நல்ல நிலையில் இருக்க ரீசன் நாம அழுததினால் அல்ல, நமக்காய் ஒரு கூட்டம் அழுததினால சொல்றவங்க, என் பெற்றோர் அழுததினால் நான் இன்று நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹalleluya. அநேகர் வடிக்கிற கண்ணீர் விதையாய் மாறுகிறது. ஆமென். ஆகாரின் கண்ணீர் பிள்ளைய வாழ வச்சது. ஹalleluya. எனக்கு யாக்கோபு அழுத காரியம் இன்னைக்கு காலையில் அது படிக்கும்போது ஆண்டவர் அதை இப்படி பேச தொடங்கினார். அதே 37வது அதிகாரம்
அதனுடைய 33, 34, 35 வசனங்கள், அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகளை கவனிங்கள். யாக்கோபு அதை கண்டு என் குமாரனுடைய எதை பார்க்கிறான் என்றால், யோசேப்பினுடைய வஸ்திரத்தை இப்பொழுது சகோதரர்கள் கொண்டு வந்து துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது என்று ஒரு பொய்யை சொல்லி, அவன் மரித்து விட்டான் என்று ஒரு பொய்யை சொல்லி அவனை நம்ப வைத்ததும், அவன் புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே ரெட்டு கட்டி கொண்டு 35 கடைசி சொல்லப்படுகிற இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். எனக்கு ரொம்ப இன்னைக்கு காலையில், ஆண்டவரே நீர் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தவர் அல்லவா, யாக்கோபுக்கு ஒரு சொப்பனமாவது காட்டியிருக்கலாம்ல. ஹே, யோசேப்பு உயிரோட தான் இருக்கிறான், யோசேப்பு சாகல. ஆனா ஆண்டவர் எதுவுமே பதில் கொடுக்கல. யாக்கோபு இப்பொழுது அழும்போது ஆண்டவர் அதை அலோ பண்றார். ஆமே. எப்ப இந்த அழுகு ஸ்டாப் ஆச்சு தெரியுமா? ஆதியாகமம் 45வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்கள். அவர்கள் யோசேப்பு தங்களுடன் சொன்ன வார்த்தைகள் யாவும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது அப்படின்றான். அதாவது அங்கதான் அவன் அழுக வந்து அப்படி ஸ்டாப் ஆகுது. அப்ப ஏன் ஆண்டவரே இப்படி யாக்கோபா அழவிட்டீங்கன்னா, ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, ஏ யாக்கோபே, நீ அழுக இருக்குதுல்ல, இது விதை. நீ அவனுக்காக அழுதுன்ற ஒரு வேர்டு இருக்குல்ல, நீ அவனுக்காக அழுகிற இந்த விதை உன் பிள்ளை ஏதோ ஒரு ஸ்தானத்துல உயர்த்தி வைத்துக் கொண்டே இருக்கிறது. உன் பிள்ளை ஏதோ ஒரு ஸ்தானத்துல கர்த்தர் உயர்த்தி வைத்துக் கொண்டே இருக்கிறார். சில பெற்றோருக்கு இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமா பேசுகிறேன். சிலதெல்லாம் கைவிட்டு போயிடுச்சு, கலங்கி இருக்கிறீங்களா? நீ அழுறத மட்டும் நிறுத்திராத. எங்க பிடிக்கணுமோ அங்க உன் பிள்ளையை பிடிப்பார். எப்படி நிறுத்தணுமோ அப்படி உன் பிள்ளையை நிறுத்துவார். எப்படி கர்த்தர் கொண்டு போகணுமோ கொண்டு போவார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள், எஸ், உன் கண்கள் அதை காணும், உன் காது அதை கேட்கும். என்ன ஆண்டவரே, என் பிள்ளைக்காக இன்னும் இப்படி அள விடுறீங்களா ஆண்டவரே? என் குடும்பத்துக்காக என்ன இப்படி அள விடுறீங்களே? சீக்கிரத்துல உன் ஆவி உயிர்ப்பிக்கிற ஒரு செய்தி வரப்போகிற, உன் ஆவியை பலப்படுத்துகிற ஒரு செய்தி வரப்போகிறது, உன் இருதயத்தை பலப்படுத்துகிற ஒரு செய்தி வரப்போகிறது. ஓ ராகாஷா கதலரா, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தி மட்டுமல்ல, யோசேப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறான் என்ற செய்தி. ஹalleluya. எத்தனை பெற்றோர் விசுவாசிக்கிறீங்க? சீக்கிரத்தில் என் பிள்ளை குறித்த ஒரு செய்தி வரப்போகிறது. காணாம போன பிள்ளை குறித்த செய்தி வரப்போகிறது. தூரம் போன பிள்ளை குறித்த செய்தி வரப்போகிறது. ஹalleluya. விட்டு போன பிள்ளை குறித்த செய்தி வரப்போகிறது. அவன் உயிரோடு இருக்கிறான் என்கிற செய்தி மட்டுமல்ல, உயர்த்தப்பட்டிருக்கிறான் என்கிற செய்தி வரும். ஹalleluya. ஹalleluya. சும்மா இல்ல உங்களை கர்த்தர் அழவிடுவது. நீ அழுகிற விதை, அது விதை. நீ விதைக்க ஒரு நாள் ஒரு மழையை கர்த்தர் பெய்ய பண்ணுவார். ஒரு உன்னத மழை இந்த விதையின் மேல் வந்து படு. ஓ ரபா ஷகதல ரிகத ரியாதரா, அந்த மழை இந்த காலை நேரத்தில் உங்கள் மேல் வருவதாக. அந்த மழை இந்த காலை நேரத்தில் உங்கள் விதை மேல் விழுவதாக. அந்த மழை உங்கள் காலை நேரத்தில் உங்கள் குடும்பத்தின் மேல். ஹalleluya. ஆமென். யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ரெண்டு விஷயம் பார்க்கிறான். ஒன்னு யோசேப்பு உயிரோடு இருக்கிறது, ரெண்டு யோசேப்பு உயர்த்தப்பட்டது. அப்பதான் யாக்கோபு நினைச்சிருப்பான், இதுக்குதான் என்ன இப்படி அளவிட்டீங்களா ஆண்டவரே? யாக்கோபே, உன்னுடைய கேரக்டரை நீ அழுது மேற்கொள்ளுகிறவன். உன் குடும்பத்தில் வேற யாருக்கு இல்லாத கேரக்டர் உனக்கு இருக்குது யாக்கோபே. நீ அழுகிற அழுகை அது அழுகை அல்ல, அது விதை. ஹalleluya. ஆமென். யாக்கோபின் அழுகை பிள்ளைகிட்ட பேசி பார்த்தேன், பிள்ளைகிட்ட சொல்லி பார்த்தேன், திருத்தி பார்த்தேன், அடிச்சு பார்த்தேன், எதுவும் நடக்கல. என் பிள்ளை எப்படி திருத்த போறேங்கிற கவலையோடு இருக்கிற பெற்றோரே, ஒன்னே ஒண்ணு செய்ய, அழுகையை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இத்தனை வருஷம் அழுதுட்டேன், எத்தனை வருஷம் ஆனாலும் அழுங்க. ஒரு நாள் செய்தி வரும், யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், யோசேப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறான்,
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் குடும்பத்தை குறித்து இப்படி ஒரு செய்தி வரும்னு நம்புறவங்க, என் வாழ்க்கை குறித்து இப்படி ஒரு செய்தி வரும்னு நம்புறவங்க கரங்களை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா. என் அழுகை பள்ளத்தாக்கை உருவ கணக்க பண்ணுவார். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை ஓ என் கண்ணீரையும் ஆமென், என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீர் கணக்கு. இந்த வார்த்தை சொல்லும் போதே தைரியமா சொல்றேன், அப்பா சமூகத்துல குடும்பத்துக்காக, புருஷனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக அழுதது வேஸ்ட் ஆயிட்டோன்னு யாராவது கொஸ்டினோட இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுற பதில் வேஸ்ட் ஆகல. விதைச்சிட்ட, இனி ஒண்ணு நடக்கணும், மழை பெய்யணும். அதை அவர் பெய்ய பண்ணுவார். நேரம் வரும்போது பெய்ய பண்ணுவார். உன் காது கேட்கும், உன் கண் காணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அபிஷேக மழை இப்பொழுதே பெய்வதாக, அந்த அபிஷேக மழை இப்பொழுதே பெய்வதாக, அந்த உன்னத மழையும் பெய்வதாக, ஒவ்வொரு விதையின் மேலே மழை பெய்வதாக.